அதே மாதிரி பொன்முடி அவருடைய அந்த பேச்சுக்காக அந்த பிரச்சனைகள் அவருக்கு நிறைய நீதிமன்றத்தில் வந்துக்கிட்டு இருக்கு, சென்னை உயர்நீதிமன்றத்தில். அதனால் பொன்முடியும் ஏற்கனவே துணை பொதுச் செயலாளர் பதவியிலேருந்து எடுத்துட்டாங்க, அமைச்சர் பதவியிலேருந்தும் அவரை எடுப்பார். இதில் நிறையா கேட்டுக்கிட்டே இருக்காங்க, நீங்கள் கட்சி பதவி மட்டுமே எடுத்திருக்கீங்க, ஏன் அமைச்சர் பதவி எடுக்கலன்ட்டு கேள்வி வந்துச்சு. அந்த கேள்விக்காக அவரை ரிமூவ் பண்ணுறாங்க. அப்போது நீங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக ஒரு டிபார்ட்மெண்ட்ஸ் இது பொன்முடி வனம் ரைட்டா, அது ஃப்ரீ ஆகுது. இபி ஏற்கனவே செந்தில் பாலாஜி சிறையில் இருக்கும்பொழுது தங்கம் தென்னரசு கொடுக்கப்பட்டது, மதுவிலக்குத்துறை முத்துசாமி கொடுக்கப்பட்டது. இப்போது வனத்துறை இருக்குது, வனத்துறையை ஐபி மாதிரி சீனியர் மந்திரிகளுக்கு கொடுக்கலாமா? இதே மாதிரி செந்தில் பாலாஜியோடைய துறை ஒருவேளை ராஜினாமா செய்யப்பட்டால் திங்கட்கிழமை அந்த விஷயங்களுக்கான ராஜினாமா செய்துதான் தீர வேண்டும்னு சுப்ரீம் கோர்ட் சொன்னால் அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்றதுக்காக இப்போது மின்சாரத்தை மறுபடியும் தங்கம் தென்னரசுக்கும் மதுவிலக்குத்துறையை முத்துசாமிக்கும் கொடுக்குற மாதிரி புதுசாக ஒரு அமைச்சர் வர மாட்டாங்களா? ஒரு ஏற்பாடு நடக்குது. இல்லைன்னா புது அமைச்சர்கள் அப்படின்ற அடிப்படையில் யாராவது போடலாமா அப்படின்ற மாதிரி பல பேர்கள் பரிசீலனையில் இருந்துக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு திருவையாறு துரை சந்திரசேகர், மானாமதுரை தமிழரசி, இந்த 2 பேர்கள் மேலே வந்துக்கிட்டு இருக்கு. துரை சந்திரசேகரை பொறுத்த வரைக்கும் அங்கே கோபிச்செய்யன் ஏற்கனவே அந்த மாவட்டத்தில் அமைச்சராக இருக்கார். துரை சந்திரசேகர் வந்தார்னா முக்குலத்தோர் இனத்தை சார்ந்த அமைச்சர்கள் அதிகமாக வராங்க. ஏற்கனவே நிறைய பேர் முக்குலத்தோர் அமைச்சர்கள் இருக்காங்க. ஐபெரியசாமி, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, தங்கம் தென்னரசு, இந்த மாதிரி மூர்த்தி, இந்த மாதிரி முக்குலத்தோர் அமைச்சர்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்குது. மறுபடியும் துரை சந்திரசேகர் வந்தார்னா முக்குலத்தோரை கொண்டு வருவாங்களா அப்படின்றது ஒன்று இருக்குது. செஞ்சியில் இப்போ விழுப்புரம் காலியாவதுனால லட்சுமணனை கொண்டு வரலாமா இல்லை செஞ்சி மஸ்தானை கொண்டு வரலாமான்னு விழுப்புரத்தில் ஒரு டேலி இருக்குது. ஸோ நிறைய பாசிபிலிட்டி எல்லாத்தையுமே ஆராய்ஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த பாசிபிலிட்டி எல்லாம் ஃபைனலைஸ் ஆவதுக்கு 30ஆம் தேதி கிட்டத்தட்ட வந்துடும். இது எல்லாமே திங்கட்கிழமை அங்கே நடக்கிறத பொறுத்து தான் செந்தில் பாலாஜி டிசைட் ஆகும்.